பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 5வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள் என்பதாக. தேவனின் கண் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. த ஐ ஆஃப் காட் இஸ் ஆன் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யூத ஜனங்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து பல வருடங்கள் ஆலயம் கட்டப்படுவது தடைபட்டு போனது. இதற்கு காரணம் என்ன என்பதை ஆகாய் 1வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்ற அஜாக்கிரதை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அஜாக்கிரதை இந்நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த காரியங்களில் நமக்கு வராமல் இருக்க ஆவியானவர் தாமே துணை செய்வாராக. இன்னும் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுவார்: இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்பதாக. ஜனங்கள் தங்களுக்கு பெரிய பெரிய வீடுகளை கட்டுவதில் தங்களை பரபரப்பாக வைத்து கொண்டார்கள். நமக்கு வீடுகளை கட்டுவது நல்லது, நாம் எல்லாரும் நல்ல வீடுகளில் தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் தங்கள் வீடுகளை மாத்திரம் கவனத்தில் வைத்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த கவலையும் நோக்கமும் இல்லாத ஜனங்களாக நாம் இருக்கலாகாது. இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று எதிரிகள் கேட்டார்கள். எதிரிகள் கொடுத்த செய்தி தரியு ராஜாவை எட்டும் வரைக்கும் ஆலய கட்டுமான பணிகள் தடையாகவில்லை. காரணம், தேவனின் கண் கர்த்தருடைய ஜனங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்ற வசனத்தின்படி தூங்காமல் காக்கிற கண்களை உடையவர் நம் கர்த்தர். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லோத்து சொல்லுவான்: உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது என்பதாக. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சங்கீதம் 34:15 கூறுகிறது. இயேசுவின் சிலுவை பிரயாணத்தில் அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று கேட்டார்கள். இயேசுவின் கண்களை கட்டி அவரை அடித்தார்கள். ஆனால் அவருடைய கண்களோ கிருபை நிறைந்த கண்கள், தயவு நிறைந்த கண்கள், பாவத்தை பாராத சுத்த கண்களை உடையவர். அவருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். மறைவான கண்ணிகளுக்கு விலக்கி தப்புவிக்கும். கண்ணின் மணி போல உங்களை பாதுகாத்து கொள்வார். கர்த்தருடைய காரியங்களை திரும்பவும் நீங்கள் செய்யும்போது அவருடைய கண்கள் எதிரிகளின் வன்மங்களுக்கு உங்களை தப்புவிக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களில் கிருபை பெற்ற ஜனங்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் மேல் கண்களை வைத்து இவர்கள் நடக்க வேண்டிய வழியை போதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை உண்டு பண்ணுவீராக. நன்மை செய்கிற கரம், தாங்குகிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.